ஹாய், ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்ப இன்னத்த சமையல்ல என்னோட ஹஸ்பண்ட் தான் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டன் சுக்கா பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து எப்பவுமே என்னோட ஹஸ்பண்ட வந்து கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க. இன்னைக்கு அதிசயமா என்னமோ தெரியல. இன்னைக்கு அதிசயமா கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க. நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. மட்டன் சுக்கா ஃப்ரை அப்படிதான் சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கியாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஏ அப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னா, அவரோட செஃப் தான். அவரோட சமையல அவங்க மறந்துடக்கூடாது அப்படின்னுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நான் சமைச்சு தரேன். எப்பவுமே எனக்கு நீங்க தான் சமைச்சு போடுறீங்க. இன்னைக்கு வந்து நான் சாப்பிட மாட்டேன். அதனால உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா குக் பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப குஷியா பண்றாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். பாவம் நம்ம இருக்கும்போது எதுக்கு அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசாம இவங்கள கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நல்லா சமைப்பாங்க. சூப்பரா சமைப்பாங்க. அதனால சரி இன்னைக்கு அவங்களோட சமையல் தான் நானும் என் குழந்தைங்களும் சாப்பிட போறேன். அவரு வந்து சிக்கன், மட்டன் இல்ல மட்டன், பீஃப் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சாரி இதுக்கு முன்னாடி சிக்கன், மட்டன் அப்படின்னு சொன்னேன். சாரி. சிக்கன் மட்டும் தான் சிக்கன், ஃபிஷ்ஷு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. மட்டன், பீஃப் எல்லாம் சாப்பிட மாட்டேன். எங்களுக்காக அவங்க சமைச்சிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி சமைக்கிறது, என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கும்போதெல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. வீட்ல எல்லாம் சமையல் எல்லாம் பண்ணுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. வீட்ல சின்ன வேலையெல்லாம் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகணும் டைம் ஆயதுக்கப்புறம், நானே தான் எல்லாமே பண்றது. இவங்கள கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஏன்னா கிச்சனுக்குள்ள விட்டுட்டேன்னா, கிச்சன் கிச்சன் மாதிரியே இருக்க மாட்டாங்க. எந்த பொருளும் நான் வச்ச இடத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஆ பலதரத்துல தான் இருப்பாங்க. சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவரோட சமையல் தான் இன்னைக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹஸ்பண்டோட சமையல் வந்து அவளுக்கு எப்போதுமே ரொம்ப ரொம்ப இஷ்டம். என்னோட சமையல விட என்னோட ஹஸ்பண்ட் சமைச்சுச்சுன்னா அவ ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பெரிய பொண்ணு. அப்ப இப்ப அவ இல்ல. அவள மேரேஜ் பண்ணி குடுத்ததுனால, இப்ப இந்த சமைக்கும்போது அவரு சொன்னாங்க, என்னோட பொண்ணு இருந்துச்சுன்னா, அவள எப்பவுமே அவங்க உட்காந்து டாடி சூப்பரா இருக்கு டாடி, சூப்பரா இருக்கு டாடி அப்படின்னு 10 தடவ சாப்பிடும்போதெல்லாம் 10 தடவ சொல்லுவாங்க. இப்ப என் பொண்ணு இல்ல. அவ வந்துருச்சுன்னா பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நான் சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். என்ன பண்றது? குழந்தைகள்லாம் மேரேஜ் ஆகி போயிட்டுன்னா, அவங்களுக்கு எப்படி குடுக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி வரும்போது தானே சமைச்சு குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் சமாதானப்படுத்திட்டேன். ரொம்ப குஷியா சமைச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? உங்க வீட்ல இதுபோல உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சமைப்பாங்களா? ஜென்ட்ஸ் எல்லாம் பேச்சுலரா இருக்கறவங்க எல்லாரும் சமைப்பாங்க. அ மத்தபடி மோஸ்ட்லி ஒரு சிலர்லாம் சமைப்பாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் சமைச்சுச்சுன்னா ஒரு பிரத்யேக குஷி தான். அதேபோல நானும் என்னோட ஹஸ்பண்ட் சமைச்சபோது எனக்கும் ரொம்ப குஷியா இருந்தாங்க. ஆனா எனக்கு கிச்சன் கிளீன் பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவான். அவரு கிச்சனுக்குள்ளேருந்து வெளிய வந்துட்டேன்னா, அ கஷ்டப்படுவான். ஆனா அப்படியே போட்டு வர மாட்டாங்க. எல்லாமே கிளீன் பண்ணி கரெக்ட்டா நான் எப்படி வச்சிருக்கேனோ, அது மாரி எல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. ரொம்ப நல்லா சமைச்சு எடுத்து என்ன பண்றது? அப்படியே எடுத்தெல்லாம் காமிக்கிறாங்க. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னமோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வைஃப்‌க்காகவும், குழந்தைங்களுக்காகவும் சமைச்சு போடுறேன். சரி அவங்களும் ஒரு நாள் என்னோட சமையல் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது தானே, இன்னொரு நாள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்காம்மா. நிஜமாலே சொல்றாங்களாம்மா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க வந்து கொஞ்சம் கிரேவியா பண்ணுவாங்க. ஏன்னா, அப்பதானே எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு நல்லாருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு நேரம் சாப்பிடுறது ஒரு 2 நேரம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருவேன். அவரு அப்படி இல்ல. அவரு வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடணும். வச்சுருச்சேன்னா ஒரு நேரத்தோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சமைச்சுட்டு உண்மையாலும் சொல்றாங்களாம்மா.
அப்போ நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹஸ்பண்டோட சமையல் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்களும் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அ ஆமாமா. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ சமைச்சு முடிச்சாச்சு. இனி வந்து இவங்க கிட்ட இவங்க கிச்சன் பக்கம் வந்துருச்சுன்னா, எதேதோ எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது சுகர் எல்லாம் இருக்கிறதுனால மட்டன், பீஃப் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ என்னமோ அதிசயமா போய் எடுத்து வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிடறதுக்காக எடுத்துருவாங்க. பக்கத்திலேயே நான் நின்னுட்டுருக்கேன். சாப்பிடாத, சாப்பிடாதன்னு சொல்லிட்டு. இப்ப எடுத்தாச்சு. மறுபடியும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமா எல்லாம் திருட்டு பூனையாட்டம் திருட்டுத்தனமா எல்லாமே ஒவ்வொன்னா சாப்பிடுவாங்க. அது ஒரு ரசம் தான். சரி எனக்கு தான் பயம். சரி அவருக்கு ஏதோ வந்துச்சுன்னா நாங்க தானே கஷ்டப்படுவோம். அவரு கஷ்டப்படுறது இல்லாம நாங்களும் தானே கஷ்டப்படுவோங்க. அதுக்காக எனக்கும் ரொம்ப பயம்தான். எப்போ சூப்பரா சமைச்சிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்னத்த சமையல் வந்து என்னோட ஹஸ்பண்டோட சமையல். யாருக்கெல்லாம் புடிச்சிருந்தா சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் புடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இடைக்கிடைக்கு சின்ன சின்ன டிஷ் எல்லாம் பண்ண சொல்றேன். பார்க்கலாம் அவங்க பண்ணி தந்துருச்சுன்னா ஓகே. சொல்லும்போது பண்ணி தந்துருச்சுன்னா ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.